ஹலோ கேஸ், ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்துருச்சு. இந்தியா டீம்னு வர சொல்ல எல்லாம் ஒன்னா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவொன்னு அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளை ஒண்ணும் பண்ண முடியாதா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போறதுனாலே மீம்ஸ் கொட்டி கிடக்கும். அதுல பாத்தீங்கன்னா நான் ஃபேவரட்டா எடுத்து வச்ச ஒரு கொஞ்சம் மீம்ஸ் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையா இல்லாம நம்ம வீடியோஸ் வந்துரும். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா ரெட்ரோல ஒரு ரோல் பண்ணிருக்கோம். அதை பத்தினா நான் இந்த வீடியோ எண்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த கிளிப் வச்சிருக்கேன். இல்லன்னா நீங்க அந்த சாங்லயே போயிட்டு பாருங்க. போட்டு மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப ஜிப்ப திறந்து பூ எடுத்து வாயில வச்சுக்கணும். உங்களுக்கு ஆசையா இருக்கு ஸ்டீவ், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்ம எல்லாரும் எனக்கு இதை பார்த்தோன்னே நிறைய ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போ மேட்ச் பார்க்க சொல்லி இவனுக்கு சிஎஸ்கே டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அப்படி சொல்ல நான் அவங்களை தப்பு சொல்ல, அவங்களுக்கே பாத்தீங்கன்னா டிங் டிங் டிங். அதான் எனக்கு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல யாரு கப் அடிப்பாங்கன்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மீமா ஆர்சிபி வச்சு ஒன்னு வந்திருக்கு. வாத்தியாரு, இந்த முறை ஐபிஎல்ல தோத்துட்டா நீங்க தான் ஐபிஎல்ல குருசாமி. கைஸ், நம்ம ட்ரை தானே பண்றோம், அதே ஜெயிச்சதுக்கு அர்த்தம் தானே. கப்புலாம் அவ்வளவு முக்கியமே கிடையாது கைஸ். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. கார்னர் பீஸா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. போற பொண்ண பார்க்காத சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? ஆனா மும்பை இந்தியன்ஸ் பத்தி நான் இப்பதான் கைஸ் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். அவங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் குப் எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உமன்ஸ் பிரீமியர் லீக்லயும் கப்பு வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி ஆல்ரவுண்டரா நிறைய கப்பு பத்தினா சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மீம் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பாப்போம். வாங்க மிஸ்டர் அல்பநாயகம். அட பாவீங்களா, ஓ இவருதான் அந்த இம்பாக்ட் பிளேயரா? நானும் இவ்வளவு நாளா இப்படிதான் கப் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லதான் தெரிஞ்சு ஏமாத்துறாங்க. இல்லை இப்போ இல்லை எடிட்டர் கோளாறுனால இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபேஸ் ரிவீல் வராது, ஒன்லி வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நல்ல செல்போன் வச்சுக்கு தெரியல உனக்கெல்லாம். Matching IPL teams with Tamil songs and dialogues. இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்க. எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? நீயும் சாயங்காலமா கப்புக்கு பிடிக்காது என் உயிரை வாங்குற. அதெல்லாம் கலக்கிடுவேன். நானும் பாக்குறேன். மொத்த சாட்லயும் 3000 தடவை கலக்கிடுவேன். கலக்குவியா, இல்ல டான்ஸ் ஆடி கலக்குவியா, பாட்டு பாடி கலக்குவியா, பேசி கலக்குவியா, சும்மா இருந்து கலக்குவியா, ஏமாந்து கலக்குவேன். எல்லா சீசனும் ஆர்சிபி ப்ளே பண்ண வர சொல்லுவோம். இந்த ஒரு டைலாக் போட்டு தாக்குறானுங்க. எதுக்கு போடுறானுங்க அவனுங்களுக்கே தெரியாது. வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், கப்பு வாங்க முடியுமா? ஆர்சிபி கப்பு வாங்க முடியுமா? மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அப்ப வேணாமா? உங்க முகத்துல வெற்றி கலை தெரியுது. ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா உங்க கிட்ட பினிஷிங் தான் சரியில்லையே கபிலா. இதுக்கே போன வருஷம் வேற நம்ம சிஎஸ்கே போட்டு கீச்சு எடுத்துட்டோம். ஆனா அவனுக்கு இந்த வருஷம் என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த மேட்ச் தான் நான் ரொம்ப ஐப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பாக்குறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மால தூக்கி சொருகணும். உங்க அம்மால எவன் வந்தாலும் உங்க அம்மால
ஜேசிபி இடம் கூடும் போது ஆனா ஆர்சிபி இடம் மோதாது. ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வேணுமா? மறுபடியும் மன்னிச்சுங்க. ஏன்னா இந்த எடிட்டர் கோலர் என்ன பண்ணிட்டான்னா மறுபடியும் வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டான். அதனால இதுக்கப்புறம் வாய்ஸ் தான் வரும். டே நான் உன்னால பாடுறேன். சாவு என் கையில தான்டா. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். எல்லா பிளேயர்ஸும் வந்து மேட்சுக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் செஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தலை ரோஹித் சர்மா தில்லா போயிட்டு மால்தீவ்ஸில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஹரிஜி எப்பவுமே ரோஹித் தானே ஓப்பனிங் இறங்குவாரு. இப்ப என்ன வேற ஆளை இறக்கி விட்டுருக்கீங்க? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, பிராக்டிஸ்க்கு வருவோமேனு வராம ஏதோ புது மாப்பிள்ள கல்யாணம் ஆன மாதிரி மால்தீவ்ஸ் போய் நல்லா சுத்திட்டு வந்துட்டு மேட்ச் டக் அவுட் ஆனா ஒரு மேட்ச் நீ உட்காரு 1 டவுன் என்ன அதுக்கு அப்புறமா இறங்கு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். எப்பா இஷான் கிஷனை என்னடா இப்படி போட்டு அடிக்கிற? உன்னை மும்பைலேருந்து வெளியே விட்டு தான் விட்டானுங்க. புஷ்பானா ஃபயர் இல்லை வேர்ல்டு ஃபயர்ன்ற மாதிரி இஷான் கிஷனோட எப்பா ஃபார்மு வேற மாதிரி இருக்குடா டே. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தோனி வந்து அந்த மேட்சை வின் பண்றாரோ இல்ல அந்த மேட்ச்ல வந்து விளையாடனா கூட தலை ஃபார் ரீசன் இல்ல 7 ஃபார் ரீசன் போட்டுறானுங்க. எப்படா நான் 3ஆம் தேதி போறல 10ல இருந்து 3 7 இந்த மாதிரி 7 வந்து நம்மள வந்தோம். இது கொண்டு குறைச்சல். இப்போ இத பாரு 12ல இருந்து 7 கழிச்சா 5 வருது. சரி அப்புறம் 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 27ல இருந்து 20 கழிச்சா 7 பேசாதடா படிக்காத தற்குறிப்பில்லை. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபன்னான மீம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி கிரிக்கெட் பத்தி எல்லா ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு மெயினா நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ரெட் ரோல ஒரு கேமியோ பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த கிளிப்ல வந்து காட்டுறோம் பாருங்க. இந்த சீன்ல வந்து சூர்யா எல்லாருமே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல கேமராமேனா வந்து நின்றுட்டு இருப்பேன். உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். இது பாத்தீங்கன்னா யூடியூப்ல சாங் இருக்கு, அதுலயே போயிட்டு பார்த்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே முடிஞ்சு இதோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பபாய்.